இன்னைக்கு டிமார்ட்ல இருக்க கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஜீனுக்கு டாப்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். கூடவே என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷனோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்டர் பட்ஜெட்டில் என்னென்ன திங்ஸ் அவைலபிளாக இருக்குது டிமார்ட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுதான் சப்ஸ்கிரைப் மட்டும் தான், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியாக ட்ரிப் போகிறப்போ 4 to 5 மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஃபுட் எல்லாமே ஒரே கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த பாக்ஸ். ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்க லுக் வைஸ் சூப்பராக இருந்தது. ரொம்ப பட்ஜெட்டில் இருந்தது. பட் நான் வாங்க போனது ட்ரெஸ்ஸுன்றதுனால அந்த செக்ஷன் பக்கம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் போய் பார்க்கல. இந்த ஒன்று மட்டும் அட்ராக்டிவாக இருக்கவே உங்களுக்காக வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். இத்தனைக்கும் நான் வீக்கெண்டில் தான் போயிருந்தேன். ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. மேபி அப்போ தான் ரீஃபில் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை. அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக் ஃபுல்லாக இருந்தது. டிமார்ட்டில் கண்ணை மூடிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஐட்டம்ஸில் வாட்டர் கேன் ஒன்றா இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நான் இதில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டர் கேன் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால. லேட்டஸ்ட்டு நவம்பர் மந்த் கலெக்ஷன்ஸ் ஃபுல் ஸ்டாக் இருந்ததுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஜிம்முக்கு கொண்டு போகிறோமா 5 லிட்டர் வாட்டர் கேன் கூட பட்ஜெட்டில் அவைலபிளாக இருக்குது. 350-400 ரேஞ்ச்லேயே வந்து பெரிய பெரிய வாட்டர் கேன்ஸே அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டி வந்து ஆல்ரெடி நான் ஒரு 350 ஒரு வாட்டர் கேன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்டாக. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, கேரி பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வரைக்குமே வாட்டர் கேனில் எந்த ஒரு டேமேஜஸுமே இல்லை. ஸோ வாட்டர் கேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருந்தீங்கன்னா டிமார்ட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலூரில் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாச்சும் போய் டைம் பாஸ் பண்ணணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், சேம் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா டிமார்ட் மட்டும் தான் எங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். அண்ட் ரீசெண்டாக வந்து ஜூடியோவுமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் ஒன் டைம் போயிட்டு அது வீடியோவுமே போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னென்ன ஸ்டாக்லாம் ரீஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபியூ மினிட்ஸில் என்னோட பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஒரு குட்டி ஷவுட் அவுட் கொடுத்துட்றேன். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் சீக்ரெட் ரெசனட் ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு வரேன். பேபி திங்ஸ் அண்ட் மேரேஜ் திங்ஸ் ப்ரிசர்வேஷன், இதை தாண்டி பிரெஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் சொல்லி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், இல்லை கிளாஸஸ்க்கான டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வேணுன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் ஜோன் எல்லாமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர்ஸ் லோக்கலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு போகலாம். வேறு லொக்கேஷனில் இருந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் மட்டும் தான் நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கொரியரில் நாங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்ககிட்ட கேட்டு தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் கேன் செக்ஷனை கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் செக்ஷன் மூவ் ஆகிட்டோம். ஜூடியோவில் போட்டிருந்தாங்கல்ல ட்ரெஸ் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி, பேண்ட் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி, அந்த ஆப்ஷனுமே டிமார்ட்டில் அவைலபிளாக இருந்தது. பேண்ட்டெல்லாம் வந்து குவாலிட்டி லாஸ்ட் டைம் பார்க்குறத விட இந்த டைம் சூப்பராக இருந்தது. நிறைய சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருந்தது. சம்டைம்ஸ் சைஸஸ் கிடைக்கிறதா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அங்கேருந்து ட்ரெஸ்ஸஸில் எல்லாமே நிறைய சைஸஸில் வச்சுருந்தாங்க. ஸோ டிமார்ட்டில் ட்ரெஸ் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபுல் ஸ்டாக்கில் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து ஜீனுக்கான டாப்ஸ் தான் எடுத்துகிட்டு நான் ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் டாப், ப்ளூ கலர் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. டிசைன்லாம் செகண்டரி தான், கலருக்காகவே ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரையல் பார்த்துருந்தேன். பட் ஓவர் சைஸ்டாக இருந்ததுனால என்னால் இது பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் போச்சு. வேறு சைஸ் இருக்கான்னு பார்க்குறப்ப வேறு சைஸ் இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ரிஜெக்டட். நான் போட்டுட்ருக்க ஜீன்கே சூப்பராக சூட் ஆகுதுல்ல. ஹேண்ட் வந்து ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க. ஷோல்டர் கிட்ட வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு சைஸ் கிடைக்கலையே. நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பிளாக் கலர் நான் போட்டு ட்ரையல் பண்ணியிருந்தேன். நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருந்தேன். பிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் எடுத்தேன். மீதி எல்லாமே அம்மாவும் நானும் சேர்ந்து செலக்ட் பண்ணி தான் எடுத்து ட்ரையல் பண்ணியிருந்தேன். ஜூடியோலேயே ஒரு ஷர்ட் நான் பார்த்து வச்சுட்டு வந்தேன். அதே பேட்டர்னில் இது இருந்ததுனால நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஒன்று ஒன்றா ட்ரையல் பண்ணி பார்க்குறப்போ நிறைய ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டென்ஷன்டாக இருந்தது. ஒரு வழியாக லாஸ்ட்டாக 2 டாப் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த ஒயிட் கலர் டாப் எனக்கே ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்தது. என்னோட சைஸ் வந்து எம், இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா எல். பட் நான் வந்து ஒயிட் கலர் டாப்பில் எஸ் சைஸ் தான் எடுத்திருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருந்தது. இப்போ நான் காமிச்சிருக்க க்ரீன் சுடி நான் எப்பயுமே போட மாட்டேன் சுடிலாம். பட் இது பார்த்த உடனே ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா இருக்க மாதிரி இருந்தது. சரி ஓகே ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரையல் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபிட் நல்லா இருக்க மாதிரி தோணலை. ஸோ அதனால இது ரிஜெக்டட். பட் இவங்க கொடுக்கும் போதே வந்து 3/4 ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. குட்டி 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 எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும் போதும் டீசெண்டாக இருந்தது. ஒரு கோவில்லாம் போட்டுட்டு போனால் நல்ல ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் காமிச்சிருக்கேன் ப்ளூ கலர் இந்த டாப் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டாப்பாக இருந்தது. 3/4 லெக்கின் போட்டுட்டு போடுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி பார்த்தேன். எடுத்து போட்டு பார்க்குறப்போ சூப்பராக சூட் ஆயிருந்தது.
பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் காமிச்ச எல்லா ஜீன்ஸ் போடுற டாப்ஸ் எல்லாமே 299 மட்டும்தான். ஃபுல் சுடி டாப்ஸ், ஃபுல் மேக்ஸி டாப்ஸ்ன்னு பார்க்குறப்போ 800-900 கிட்ட இருந்தது. குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. பட் எனக்கு வந்து அந்த பட்ஜெட்டில் இது எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆனதுனால டாப்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன், ஜீன் டாப்ஸ் மட்டும். சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னா அது கிளாஸ்வேர் செராமிக் செக்ஷன் தான் நான் சொல்லுவேன். எவ்ரி டைம் நியூ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும், நிறைய டைம் ஸ்டாக்கே இருக்காது. அவங்க ரீஃபில் பண்ண காலியாகிற ஒரு செக்ஷன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செக்ஷன் தான். இருக்கிறதுலே பிக்கஸ்ட் சைஸில் இருக்க எல்லாமே அண்டர் பட்ஜெட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு தான் தோணுது. பட் எந்த ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்றதுனால வீடியோவில் மட்டும் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருந்தேன். வீட்டில் இருக்க திங்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் த திங்ஸ் வந்து கிச்சன் ஐட்டம்ஸில் டிமார்ட்டில் வாங்கினது தான் இருக்கும். ஷோ கேஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே மனசு வரல, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. டிமார்ட் போனீங்கன்னா உங்களோட ஃபேவரட் செக்ஷன் எதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜீனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் கலர் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே மட்டும் இல்லை, நான் போகிற எல்லா ஷாப்லையுமே அது ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணுவேன். ஜீன்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஜீன்ஸ் செக்ஷன் போகிறப்போ ரெகுலர் கலர்ஸ் மட்டும் தான் அங்கே அவைலபிளாக இருக்கும். வேற எங்கேயாச்சும் கலர் ஜீன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் சர்ச் பண்ண வரைக்குமே எனக்கு மோஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்கல. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் வாங்கின 2 டாப்மே கிளிப்பிங் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருந்தது. ரெண்டுமே சேர்த்து 598 ரூபீஸ் பில் வந்தது. நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.